மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி பார்ப்போம். இந்த வார்த்தை நிறைய பெண்களுக்கு ஒரு பயம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இந்த மெனோபாஸ்னா என்ன? ஒவ்வொரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலையும் இது எவ்வளோ ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது, இல்லை எவ்வளவு தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக இதில் தெரிஞ்சுக்கலாம். மெனோபாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு எப்படி அவங்களுடைய 13, 14 வயசில் அவங்க பூப்படைகிறாங்களோ, தட் இஸ் பியூபர்ட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுதோ, அதுபோல் அது ஒரு நாளைக்கு முடியக்கூடிய விஷயத்தை தான் நம்ம மெனோபாஸ் அப்படிங்கிறோம். இந்த மெனோ அப்படிங்கிறது சம்திங் ரிலேட்டட் டு மென்சஸ். பாஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் ஒரு பாஸ் பட்டன் இருக்கும். ஸோ அது மாதிரி தான், அது நம்மக்கிட்ட ஸ்டாப் ஆயிரும். ஸோ மெனோபாஸ் அப்படிங்கிறது என்றைக்கு உங்களுடைய மென்சஸ் நிற்கிதோ அதை நாம் மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களில் சில வருடங்கள் எடுத்து நம்ம உடம்பு தன்னைத்தானே மாற்றிக்கிற ஒரு விஷயத்தை பேர் தான் நம்ம மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். இது குறிப்பாக பெண்களுக்கு எந்த வயசுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40லேருந்து 45 வயசுக்குள்ளாக அவங்க கரெக்டாக அந்த மெனோபாஸை அட்டைன் பண்ணுறாங்க. அப்போ தீட்டு நின்றுட்டாலே அதுக்கு பேர் மெனோபாஸா மேடம் அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒருத்தருக்கு, ஒரு பெண்ணுக்கு இயல்பாக அவங்களுக்கு தீட்டு வந்துட்டே இருந்து அது ஒரு வருஷம் வரைய கம்ப்ளீட்டாக வரல, விதவுட் எனி சிம்டம்ஸ் வரல அப்படின்னா நாம் அதை மெனோபாஸ் அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு 42 வயசுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு கம்ப்ளீட்டாக பீரியட்ஸ் வரல அப்படின்னா அதை நம்ம மெனோபாஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே இது இதை 3 செக்மெண்ட்டாக சயின்டிஃபிக்காக பிரிச்சுக்கிறோம். அதாவது பெரி மெனோபாஸ், மெனோபாஸ் ஆகிறதுக்கு முந்தின நாட்கள், அதாவது முந்திய ஒரு சில வருடங்கள், மெனோபாசல் பீரியட், அதாவது நான் சொன்ன ஒரு வருட கேப்பு. போஸ்ட் மெனோபாசல் பீரியட், இந்த ஒரு வருடம் தீட்டு வராமல் இருந்து அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகக்கூடிய பீரியட் போஸ்ட் மெனோபாசல் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 பீரியடும் கிட்டத்தட்ட ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் சொன்ன ரேஞ்ச் ஒரு 40லேருந்து 45 வயதுக்குள்ளாக இந்த மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு நம்மளுடைய உடம்பு தயாராகக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அநேகமாக ஒரு 38 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 55 வயசு வரை நீட்டிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போ இது எதை பொறுத்தது? இவ்வளோ லாங் பீரியட், இவ்வளோ பெரிய ஒரு காலகட்டம் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் அவங்க அந்த மெனோபாஸை சந்திக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய உண்மை. ஸோ இந்த ஒரு பீரியடில் அவங்களுக்கு நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு சில இது தொந்தரவாகவும் இருக்கலாம். அதற்கு சின்ன சின்ன மருத்துவங்கள் அப்பப்போ தேவைப்படுறதாகவும் இருக்கலாம். ஒன்று, இப்போ நம்ம சொன்னது 38 வயதுலேருந்து 55 வயசுங்கிறது எதை பொறுத்து சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட ஹெரிடிட்டரியாக, அதாவது அவங்களுடைய குடும்பத்தன்மையை பொறுத்து அது மாறக்கூடியது. அவங்களுடைய உடல்வாகு, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அப்புறம் அவங்க இடையில ஏதாவது உடல் உபாதைகளுக்கு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு ஏற்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸு, இதெல்லாம் பொறுத்து அவங்களுடைய மெனோபாசல் பீரியட் மாறுது. இப்போ உதாரணத்துக்கு நார்மலாக ஒரு விமனுக்கு ஒரு இயல்பாக அவங்க எந்த விதமான ஒரு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்டில் இல்லை, இயல்பாகவே கருத்தரிச்சாங்க, இயல்பாகவே முதல்ல அவங்க நார்மலான கரெக்டான வயதில் அவங்க பெரியவங்களானாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக கருத்தரிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் ரொம்ப நார்மலாக இருந்தது, அதுக்கு அடுத்து மெனோபாஸ் வருது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த 40 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அதே பெண் ஒரு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்கிறது, அதாவது என்னைக்கு அந்த பெண் பூப்படைகிறாங்களோ அதில் இருந்து, தட் இஸ் மெனார்கி அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அவங்க பெரியவங்களாகிறாங்களோ, இல்லை நம்ம பக்கத்தில் சொல்கிறோம்னா வயதுக்கு வருகிறார்களோ, அந்த மாதிரி வயதுலேருந்து அவர்களுக்கு ரீப்ரொடக்டிவ் குழந்தைகள்லாம் பிறந்து அந்த மாதிரி ஏஜ் வரை கிட்டத்தட்ட ஒரு 35, 38 வயசு வரைய அவங்களுக்கு எந்த விதமான கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளோ, இல்லை சினைமுட்டை பை தொடர்பான பிரச்சனைகளோ, அப்படி இல்லை ஹார்மோன் பிரச்சனைகளோ, இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. அப்படி இல்லை அவங்களுக்கு சுகரு, ப்ரெஷரு, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இல்லை கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நார்மல் ரீப்ரொடக்டிவ் பீரியடில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஒரு காலகட்டமாக நாம் சொல்லலாம். இதுவுமே என்னென்னா ஒரு 100 பேருக்கு எடுத்து பார்த்தா அதில் 95 பேருக்கு இருக்கக்கூடியது தான் நம்ம இந்த மாதிரி 40 to 45ன்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வந்துடும், ஐயோ எனக்கு அப்போ இந்த மாதிரி இல்லையே, எனக்கு இப்படி இருக்கே, மாறி இருக்கே, எனக்கு 50 வயசு ஆகுது ஆனால் இன்னும் நான் இந்த மாதிரி நார்மல் பீரியட்ஸில் இருக்கனே அப்படின்னா தப்பு கிடையாது. ஸோ இது எதை பொறுத்தெல்லாம் மாறும் அப்படின்னா உங்களுடைய
குடும்பத்தன்மை ஹெரிடிட்டரியாக இருக்கக்கூடியது அது பெரிய ரோல் ப்ளே பண்ணும். உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அத்தைங்களுக்கு, இல்லை உங்கள் சித்திங்களுக்கு, உங்கள் பாட்டிக்கு, இவங்களுக்கெல்லாம் எப்போ வந்து இந்த மாதிரி இருந்ததோ அந்த ஏஜை பொறுத்து நிறையாவே மாறும். ஒன்று. இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கோ அதை பொறுத்து மாறும். மூணாவதாக உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோமோ அதை பொறுத்தும் மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இது தவிர்த்து நான் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இந்த பர்டிகுலர் மருந்துகளை சாப்பிட வேண்டிய சூழ்நிலையாக இருந்தேன், அதனால கூட மாற்றங்கள் வரலாம்.